இறுதியாக திரு கரு பழனியப்பன் அவர்கள் இந்த சினிமா மோகம் சமூகத்தை பின்னுக்கு தள்ளவில்லை என்று அணிசார்பாக பேசுகிறார். எனக்கு இந்த தலைப்பு ஒரு சின்ன குழப்பத்தை தந்துச்சு, ஊடாட்டத்தை தந்துச்சு. சமூக பிரச்சனைகளை பின்னுக்கு தள்ளுகிறதா சினிமா மோகம்னா, சமூக பிரச்சனைகளை சினிமாவில் சொல்லாம சினிமா பின்னுக்கு தள்ளிருச்சா? அது ஒரு அர்த்தம் வருது. அதுல சினிமாவுக்குள்ள சமூக பிரச்சனை சொல்றதே இல்லை, அப்படி ஒரு அர்த்தம் இருக்கு. அதுவான்னு முதல்ல தெளிவுற தெரிஞ்சுக்கிட்டு இருந்தோம்ல. சினிமாவில் சமூக பிரச்சனைகளை சொல்றோமா அப்படின்னு யோசிச்சு பார்த்தா, திலகவதி அம்மா நிறைய படம் சொன்னாங்க. அந்த படம், அந்த படம், இந்த மொழி படம், இப்போ ஹிந்தி படம் ஒன்று வந்திருக்கு, இந்த படம் வந்திருக்கு. அம்மா உங்களுக்கு சொல்றேன், தமிழ்ல வந்த முதல் சயின்ஸ் ஃபிக்ஷன் எஸ்.ஜே. சூர்யாவுடைய நியூக்கு அப்புறம் தான் ஹிந்தி படம் வந்துச்சு. ராத்திரியானா சின்ன பையன், காலையில் ஆனா பெரிய ஆள்னு. இப்ப சமீபத்திய படம் இன்று நேற்று நாளை. இப்ப நம்ம ஒருத்தருக்கு உதாரணம் சொல்லிட்டு இருக்க வேண்டியது இல்லை, எல்லோரும் எல்லா இடத்துலயும் இருக்கு. நம்ம எதை பிறக்கிறோங்கிறது மட்டும்தான். அப்படிங்கிறது தமிழ்ல எல்லாமே இருக்கு. எஸ்.ஜே. சூர்யான்னு சொன்ன உடனே சயின்ஸ் ஃபிக்ஷன் ஞாபகம் வரல. சயின்ஸ் ஃபிக்ஷன் ஞாபகம் வரலையே, ஃபிக்ஷன் தான் ஞாபகம் வருது. சமூக பிரச்சனைகளை தமிழ் சினிமா சொல்வது இல்லம்மா. நீங்க சொன்னீங்கல்ல 2 வருஷமா ஒரே விஷயத்திலே 2 வருஷம் 10 வருஷமா சொல்றது இல்ல. சமூக பிரச்சனை எடுத்துக்கிறதே இல்ல சினிமா, அதுவும் குறிப்பா தமிழ் சினிமா எடுத்துக்கிறது இல்ல. நான் பகிரங்கமா அதை சொல்றேன் உங்களுக்கு. சாய்ராட்னு ஒரு படம், மராத்தி படம், சமீபத்தில் வந்த படம். நீங்க எல்லாம் பிறமொழி சொன்னதுனால சொல்றேன். சாய்ராட்னு ஒரு படம், மராத்தி படம். 4 கோடி ரூபாயில் எடுக்கப்பட்ட அந்த படம் 100 கோடி ரூபாய் வசூலிச்சிச்சு. அந்த படம் இன்றைக்கு தமிழ்நாட்டில் நீங்க எல்லோரும் பேசிக் கொண்டிருக்கிற ஆணவ கொலையை பற்றிய ஒரு படம். ஆனா அந்த படத்துல சாதியின் பெயர் குறிப்பிடப்பட்டிருந்துச்சு. சாய்ராட்ல பெண்ணு இந்த சாதின்னு சொல்லுவாங்க பேரு, பையன் இந்த சாதின்னு பேர் சொல்லுவாங்க, கொல்ல வர்றவன் இந்த சாதின்னு பேர் சொல்லுவாங்க. அப்படி பேர் சொல்ற சூழல் தமிழ்நாட்டில் தமிழ் சினிமாவில் என்னைக்காவது வாய்ச்சிருக்கான்னு நீங்க சொல்லுங்க. சண்டிகர்னு ஒரு தலைப்பு வைக்கிறதுக்கு கமலஹாசன் பட்ட பாடம் இந்த தமிழ்நாடு அறியும். இங்க சிக்கல் என்னன்னா, தணிக்கை குழுன்னு ஒன்று இருக்கு படம் எடுத்து முடிச்ச உடனே, சரியா? அது நம்ம பேர் சென்சார் போர்டு சொல்லிட்டு தணிக்கை குழு தமிழ்ல. அது சென்சார் போர்டு இல்ல, அது சென்ட்ரல் போர்ட் ஆஃப் பிலிம் சர்டிபிகேஷன். சர்டிஃபை பண்ண படத்தை ஆனா சென்சார் பண்ணிட்டு இருக்காங்க ரொம்ப நாளா. அந்த குழுவுல தமிழ்நாட்டில் மட்டும்தாமா கட்சிக்கு 2 பேர் இருக்காங்க. கட்சிக்கு 2 பேர் இருக்காங்க. எதை பத்தி நீங்க எடுக்கவே முடியாது. ஸ்பிரிட் எடுத்தாரு மலையாளத்துலங்கிறீங்களே, நான் இன்னொன்னு சொல்லவா? மலையாளத்துல படம் எடுத்தாங்க, அந்த படத்தை தமிழ்லயும் எடுத்தாங்க. மலையாளத்துல கதாநாயகி காங்கிரஸ் கட்சிக்காரருடைய மக, கதாநாயகன் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரன். கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த கதாநாயகன் சொல்றான் கதாநாயகி கிட்ட, காலகாலமா ஏழைகளை சுரண்டி பிழைக்கிற காங்கிரஸ் கட்சிக்காரன் மகன் தானே நீ அப்படின்னு அவன் பேசுறான். இதை தமிழ் சினிமாவில் பேச முடியுமா நீங்க சொல்லுங்க. பேச தயார் நிமிஷம். காங்கிரஸ் தான் பேசிடலாம், அதிமுக அதே படம். அந்த படம் தமிழ் எடுக்கப்பட்டது. தமிழ் எடுக்கப்பட்ட பொழுது கவனமா கட்சி எல்லாம் அழிச்சிட்டாங்க. அதுல அந்த படத்தை நீங்க தமிழ்ல பார்த்து நினைத்தால் நிற்கும் பிருத்திவிராஜ் நடிச்சு. அப்புறம் நீங்க என்ன செய்ய சொல்றீங்க? படத்தை எடுத்து முடிச்சுட்டு சென்சார் உள்ளவனை கொடுத்துட்டு ஆளுக்கால் நீ ஏன் இதை செஞ்சேன்னு கேட்டே இருப்பாங்க. அபிராமி ராமநாதன் போன்ற பெரிய மனிதர்கள் எல்லாம் போய் 5 கோடி ரூபாய் செலவழிச்சு விட்டு ஐயா படத்தை கொடுங்க, ஐயா படத்தை கொடுங்க, ஐயா படத்தை கொடுங்கன்னு சொல்லுவாங்க. திலகவதி போன்ற இலக்கியவாதிகள் எல்லாம் அடடா பரவாயில்லன்னு சொல்லிட்டு அடுத்த கதை எழுத போயிருவீங்களா? இந்த பிரச்சனைங்க நம்ம பேச வந்தது சினிமா மோகம் சமூக பிரச்சனைகளை பின்னுக்கு தள்ளுகிறதா? சினிமா நல்லதா கெட்டதா, நல்ல சினிமா எடுக்கிறீங்களா இல்லையாங்கிறதெல்லாம் தனியா பேசுவோம் நம்ம, சரியா? நானே கெட்டது எடுக்குன்னு சொல்லுவேன், நல்லது எடுக்குன்னு சொல்லுவேன், அதெல்லாம் வேற. சமூக பிரச்சனைகளை கவனிக்க விடாமல் சினிமா பின்னுக்கு தள்ளுகிறதா அப்படின்னா நீங்களே நல்லா எல்லாரும் யோசிச்சு பாத்துக்கங்க. தள்ளுதான், தள்ளாது. அரசியல் தலைவருடைய பெயரே தெரியல, ஆனா இன்னைக்கு நடிகனுடைய பெயர் தெரியுதுன்னு சொல்லி இருந்தாங்க. எந்த அரசியல் கட்சி தலைவருடைய பெயர் நினைவில் கொள்ளும் அளவு சிறப்பான ஒரு தலைவர் சொல்லுங்க நீங்க, நான் ஞாபகம் வச்சுக்கிறேன். 5 வருஷத்துக்குள்ள தன் நிலைப்பாடை மாத்திக்காத ஒரே ஒரு தலைவன் சொல்லுங்க, நான் ஞாபகம் வச்சுக்கிட்டேங்க. நடிகன் எதுக்கு வந்தான்? நடிக்க வந்தான். அவன் நல்லா நடிக்கிறான், ஞாபகம் வச்சிருக்கான். வந்த தொழில ஒழுங்கா பார்த்து நடிக்க வச்சிருக்கான். அரசியல்வாதி சேவை செய்ய வந்தான், எவனுமே சேவை செய்யலையே, ஞாபகம் வச்சுக்கணும். நடிகன் பூரா அரசியல்வாதி வந்துடுறானே, அதான் சொல்றேன். நடிகன் தான் அரசியல்வாதியா வர்றான். ஏன் அவன் நம்புறான்? ஆகா நம்ம நல்லா நடிச்சோம், நம்ம எதுக்கு லாயக்குன்னு முடிவு பண்ணிட்டான் போல நினைக்கிறான். அது உங்க தப்பு, அது அவன் தப்பு இல்லையே, அது உங்க தப்பு. பட்ஜெட் கூட்டத்தொடர் நடந்ததே, அதை பற்றி யாரையும் விவாதிக்கவில்லையே. நான் கேட்கிறேன், தேர்தலுக்கு போட்ட உள்ள போனாலே விவாதிக்கலையே. 234 பேரு வலுவான எதிர்கட்சி, 99 பேர் எதிர்பக்கம். 99 இந்த பக்கம் கழிச்சிட்டோம்னா மிச்சம் 135. இந்த 135 பேச போறது எனக்கு தெரியும். அந்த 99 பேசலாம் இல்லையா? அந்த 99 பேசாம இருப்பதற்கான காரணம் என்ன அப்படின்னா, என் தலைவன் அவன் பேர் சொல்லி அழைத்தாங்க. பரவாயில்ல, அவமானப்படுத்தான், பரவாயில்ல, இவனை கிளிப்போம்டா நாரா. என் தலைவன் பேர் சொல்வதற்கு நீ எல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும்டா. எதுக்காக என் தலைவர் பேர் சொல்லக்கூடாது? நல்லா சொல்லுங்கடா, பேரே சொல்லுங்க, வைக்க சொல்றது தாண்டா பேர் வச்சிருக்குன்னு சொல்லிட்டு இந்த 99 பேர் உள்ள உட்கார்ந்து இந்த பட்ஜெட்டை நாரா கிழிக்கிறதா, அதை விட்டுவிட்டு காலையில வெளியே வந்துடுறதா?
சினிமாவுக்கு வர்றவர்கள் எல்லாம் பேசணுமா, ஓட்டு போட்டவர்கள் எல்லாம் பேசணுமா? நீங்க முதல்ல பேசுங்க. அதுக்கு சம்பளம் வாங்குறீங்க மாசம் மாசம். நீங்க பேச மாட்டேங்கிறீங்க. சமூக வலைதளங்கள் எதுவுமே குறிப்பிடல சொல்றீங்களே. பியூஷ் மனுஷ்ங்கிற ஒரு சுற்றுப்புற சூழலை கூட அடிச்ச பொழுது முதல்ல சொன்னது பேஸ்புக் தானே சொல்லுச்சு. எந்த பத்திரிகை சொல்லுச்சு? எந்த பத்திரிகை சொல்லியே? எந்த தினசரி மறுநாள் போடவே இல்லையே. 4வது நாள் தானே போட்டுச்சு பேப்பர். 4வது நாள் தான் செய்தியாவே ஆகுது. நான் இன்னொன்னு உங்களுக்கு கேட்கிறேன். இந்த பிரச்சனை, சமூக பிரச்சனைய பின்னுக்கு தள்ளுவது சினிமா மோகம் இல்ல, ஊடகங்கள் திட்டமிட்டு பின்னுக்கு தள்ளுது. ஊடகம் முடிவு பண்ணுது இத செய்தியை குடுப்பமா வேண்டாமான்னு, இல்லையா? ஒருத்தன் மதுரையில லெனின் ஒரு பையன் கடன் வாங்குறான் படிக்கிறதுக்கு ஒருத்தன் கடன் கொடுக்கறதே இந்த நாட்டின் கேவலம். ஒருத்தன் கடன் கொடுத்தா படிக்க வைப்பீங்க? படிப்பு என்பது அத்தியாவசியம் இல்லையா இந்த நாட்டுல? படிப்புக்கு கடன் ரைட்டு, கடன் கொடுத்தாச்சு. அந்த கடன் தெளிவுற சொல்லுது ஓராண்டுக்கு வட்டி கிடையாது படிப்பு முடிஞ்சதுல இருந்து. அதற்கு பிறகு 11.15% தான் வட்டி. இப்ப கடன் கொடுத்த ஸ்டேட் வங்கி என்ன செய்யுமா? பாரத ஸ்டேட் வங்கி கடனை வசூலிக்கிறது ரிலையன்ஸ் ஒப்படைக்குமா? சரியா? ரிலையன்ஸ் பத்தி அப்புறம் சொல்றேன். அந்த ரிலையன்ஸ் என்ன செய்யுமா? அந்த பையன் கிட்ட ஒரே நாள்ல 2,48,000 அடுத்த வியாழக்கிழமை கட்டுப்பான்னு சொல்லுமா. நான் கேட்கிறேன்டா, நீங்க ஒரு வருஷம் கழிச்சு கட்டணும். 2014 கடன் முடிஞ்ச கடன் 2015 வரைக்கும் கடன் கிடையாது, கட்ட வேண்டாம். 2015 to 16க்கு 11% வட்டி ஓட்டம்னா 1,90,000 வாங்கியிருக்கான். 2,11,000 கட்டணும். எங்க இருந்துச்சு? 2,48,000 வந்து இருந்துச்சு. உங்க சட்டம் சொல்லுது மாசம் 5,000 மேனிக்கு 60 தவணையில அந்த பையன் கட்டலாம்னு சொல்லுது. அவன் எப்படி ஒரே தவணையில கட்ட சொன்ன? அது ஏன் யாருமே கேட்கல? என்ன அப்ப யாருமே கேட்கல? தொடர்ச்சியா ஏன் கேட்கல? அப்ப கபாலி பார்க்கணும் தொடர்ச்சியா முடிவு பண்றது ஊடகம் தான் முடிவு பண்ணதே ஒழிய, இந்த பையனுடைய பிரச்சனையை வேணாம் முடிவு பண்றது ஊடகம் தான் முடிவு பண்ணதே ஒழிய சாதாரண சமூகம் இல்லைங்கிற. இந்த கடனை வசூலிக்க முடிச்ச ரிலையன்ஸ், அந்த ரிலையன்ஸ் உடைய கடன் எவ்வளவுனா இந்த இந்தியாவில் 1,250,000 கோடிக்கு ரிலையன்ஸ் கட்ட வேண்டியிருக்கு கடன். யாரு இருக்கிறதுல பெரிய அயோக்கியம் எவனோ அவனுக்கு யோக்கியம் பட்ட கட்டி அனுப்பிச்சிருக்காங்க, போய் வாங்கடா அந்த பணம் தானே. சரி, இது இப்படி நம்முடைய முடிச்சறேன். நீ மணி அடிச்சிருக்கீங்க, முடிச்சறேன். இல்லாட்டி ஊடக நடுநிலையா செயல்படன்னு சொல்லுவீங்க. மக்கள் ஒரு சினிமாவிற்காக அப்படியெல்லாம் சமூக பிரச்சனையை பின்னுக்கு தள்ளவே மாட்டாங்க. ஏன்னா அபிராமி ராமநாதன் சார் சொன்ன மாதிரி, அவர் முதல்லயே மோகன்ராம் சார் சொன்ன மாதிரி, வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுனா அரங்குகளை மூடிட்டு எல்லாரும் தங்குவதற்கான இடமாத்தான் அரங்குகளை வச்சிருக்காரு அபிராமி ராமநாதன் போன்றோர். அப்படிங்கும் போது இங்க பிரச்சனை பெருசா இருக்கும் பொழுது கண்டிப்பா மக்கள் அதுக்காக நிற்பாங்க. இன்னொரு முறை வாய்ப்பு இருக்கும் பொழுது நான் பேச வேண்டிய அவசியம் இல்லாமல், எதிர்க்கத்தை நீங்கள் சொல்லாமல் தான் நான் பேச வேண்டிய அவசியம் இல்லாமல் இருக்கிறேன் என்று சொல்லி விடைபெறுகிறேன். மிக உணர்ச்சிகரமான பேச்சு. நான் ஏற்கனவே அறிமுக உரையிலே சொன்னது போல மிக ஆழமான ஒரு புரிதலோடு இருக்கக்கூடியவர். பல அரசியல் விஷயங்களையும் கூட பேசினார். அரசியல் கட்சி சார்பான பிரதிநிதிகள் இல்லைங்கனால அவங்க பதில் சொல்ல முடியாது. போற போக்குல ஓங்கி ஊடகத்தை ஒரு குத்து வேற குத்துனாரு. எதையும் தாங்கும் இதயம் இது, அதனால சமாளிப்போம் நம்ம.